Hello friends, welcome to Tuttifrutti cooking. இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா லிக்விட் பரோட்டா எப்படி செய்யலாம்னு பாப்போம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் இது செய்யறதுக்காகும். நம்ம சேனல்ல ஏற்கனவே 1 part 10 minutes குருமா போட்டிருப்பேன். அந்த குருமா அப்படி ஸ்டீம் இறங்குறதுக்குள்ள நம்ம இந்த பரோட்டா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியா சூப்பரா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். நான் இப்போ மெஷரிங் கப்ல 1 கப் மைதா மாவு அதை மிக்சர் ஜார்ல சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், ஒரு 1/4 பிஞ்சு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் இது நான் 1 கப்பு பால் சேர்த்துக்கணும். நான் 3/4 கப்பு பாலும் ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அந்த கப்புக்கு நீங்கள் ஃபுல்லாகவே பால் கூட சேர்த்துக்கலாம். இது ஆறுன பால் தான். இப்போ நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நீங்கள் இது ஜிலேபி செய்கிறதுக்குள்ள பாட்டில், அதில் ஃபில் பண்ணி தான் நம்ம அன்றைக்கி செய்ய போகிறோம். இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டிலில் கூட ஓட்டு போட்டு செஞ்சுக்கலாம். இல்லை பால் பேக்கெட், பைப்பிங் பேக், அதில் இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். நான் இது செய்கிறதுக்கு முன்னாடியே நான் 2 வாட்டி செஞ்சு பார்த்தேன். அதில் ஆப்பச்சோடாலாம் போட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மெல்லிசாக பண்ணியிருந்தேன், அதுவும் நல்ல சாஃப்டாக இருந்ததுனால சரி நமக்கு பரோட்டா சாப்பிட்ட ஃபீல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி இந்த திக்னஸ்க்கு நம்ம மாவு கலந்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக சுகர் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் நமக்கு பரோட்டா டேஸ்ட்டில் சூப்பராக கிடைச்சிது. அந்த திக்காகவும் இருந்தது, நல்லா இருந்தது, ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டால் போதும். அப்படியே நூல் நூலாகவும் விட்டுக்கலாம், அப்படியும் விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே சேர்த்துட்டு சீக்கிரம் வெந்துடும். திருப்பி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் தான் ஆச்சு. மொத்தமாகவே செய்யறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு ஒரு பரோட்டாக்கு. நல்லா திருப்பி கொடுத்து செவந்தி எடுத்துக்கலாம். பாருங்க, பரோட்டா மாதிரியே அந்த திக்னஸ்க்கும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இது அழகா நம்ம குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி இழுத்து விட்டால் போதும். நமக்கு ஈஸியாக டேஸ்டியாக ட்ரெண்டிங்காக இப்போ இந்த பரோட்டா போயிட்டு இருக்குது. அதை நம்ம வீட்டிலேயே குயிக்காக செஞ்சிடலாம். எம்டி சால்னாலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி குருமா தான் வச்சேன். இந்த திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த பரோட்டா சாப்பிட்ட ஃபீல் வந்துச்சு. அதுக்கு தான் இந்த பாட்டிலில் ஊற்றுனேன். அது சேர்ந்து வரும்போதும் நல்ல பரோட்டா மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 1 கப்புக்கு 9 பரோட்டா கிடச்சிச்சு. இந்த மாதிரி 2 பசங்களுக்கும் 4 நாள் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. என்ன இது சாஃப்ட் பரோட்டா. நமக்கு மாவு பிசைஞ்சு போட்டால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது லிக்விடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட் பரோட்டான்னு சொல்லிக்கலாம். அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.